நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். தமிழ் 24 கார்ஸ் பேரை சொல்றோம். நல்ல பிரைஸ் ஏதாவது ஒரு வண்டி சொல்லுங்கன்னா அப்படி மேல பாருங்க, ட்ரிபிள் அப் கார்ஸ்ல தான் இருக்கும். வண்டி குவாலிட்டி நம்ம ட்ரிபிள் அப் கார்ஸ் குவாலிட்டி வந்துட்டு நல்ல வண்டியா இருந்தா மட்டுமே நாங்க எடுப்போம். ட்ரிபிள் அப் கார்ஸ்னாலே நல்ல வண்டி இருந்தா தான் உள்ள வரும். வெளி மார்க்கெட்டோட ரேட் எல்லாம் அப்படி தவிடு பொடி ஆக்குற அளவுக்கு பட்ஜெட்டுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்காணியில் தான் இருக்கும். முக்காணி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் பக்கம். நீங்கள் மதுரையிலேருந்து வந்தாலும் சரி, இல்லை தூத்துக்குடி தாண்டி நீங்கள் அப்படியே வரும்போது திருச்செந்தூர் போகும்போது நம்ம ட்ரிபிள் அப் கார்ஸை பார்க்காம போக முடியாது. ஏன்னா முக்காணி அதுக்கு முன்னாடி, திருச்செந்தூருக்கு முன்னாடி முக்காணி அப்படின்னு சொல்லி வரும். அங்கே தான் நம்ம ட்ரிபிள் அப் கார்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே இன்னைக்கு நிறைய பட்ஜெட் ரேஞ்சில் வந்து கார்கள் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வெறும் 1,55,000 இருந்து இன்னைக்கு நம்ம வந்து ஜென் எஸ்டிலோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. டாடா மேஜிக் எக்ஸ்பிரஸ் இருக்கு, எர்டிகால 1 இல்ல 2 வண்டி வந்து பார்க்க போறோம். எல்லாமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படி மேல பாருங்க, ட்ரிபிள் அப் கார்ஸ்ல தான் இருக்கும். யாசினா நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும் இருந்தாங்க பகல்ல. இப்போ பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அவங்க ஒரு வண்டி பாக்குறக்கா போயிருக்கிறாங்க. நம்ம உள்ள போயிட்டு உள்ள யார் இருக்கா, வண்டியோட டீடைல்ஸ் எல்லாம் ஒன் பண்ண கேட்கலாம். வாங்க ஆபீஸ்க்குள்ள என்ட்ரி ஆகலாம். வாங்க அப்படி ஆபீஸ்க்குள்ள யார் இருக்கான்னு பார்க்கலாம். அண்ணா ஷேக்னா, எப்படி இருக்கீங்க? ஓகே சூப்பர். நான் பாய் எங்க போயிட்டாப்ல? ஒரு வண்டி விஷயம் மட்டும் போயிருக்காப்ல, பக்கத்துல தான் போயிருக்காப்ல. ஸோ அதான் நானும் சொன்னேன், இன்னைக்கு பட்ஜெட் என்ன பட்ஜெட், கம்மி பட்ஜெட்ல இருந்து வண்டிகள் எல்லாமே பார்க்க போறோம். 1.15 1.30 அந்த மாதிரி ஸ்டார்டிங்கே நம்ம கொடுக்குறோம். ஆல் தமிழ்நாடு வந்துட்டு நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறோம். வண்டி குவாலிட்டி நம்ம ட்ரிபிள் அப் குவாலிட்டி வந்துட்டு நம்ம மெயின் இன்ஜின் குவாலிட்டியாக உள்ள பெயிண்டிங் எல்லாம் ஒரிஜினல் பெயிண்டிங்காக உள்ளதாக நம்ம கொடுப்போம். ஏன்னா மேக்சிமம் ஒரு வண்டி வரும்போது பாய் முடிஞ்ச அளவு எல்லாம் செக் பண்ணி உள்ள எடுத்து வருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் பார்த்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் உள்ளே வரும். டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே பாக்குறது அண்ணன் தான். அந்த கம்ப்ளைண்ட் ஃபுல்லா நம்ம சொல்லியே கொடுத்துருவோம். ஓகே, அதை ரெட்டிஃபை பண்ணி கொடுக்கறது மேக்ஸிமம் பண்ணியே கொடுத்துடலாம். ஓகேண்ணா, இப்போ மினிமம் பட்ஜெட் இன்னைக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 1.55 இருந்தே நம்ம பண்ணி கொடுக்குறோம். சூப்பர். அது 1.55 குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் இருக்குமா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பெஸ்ட் காரை மட்டும் தான் நம்ம எடுத்து அதை ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வண்டியை நம்ம வீடியோவே போடுவோம். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணா நீங்க வருவீங்க. ஓகேண்ணா. ஸோ என்னென்ன வண்டி இருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பார்த்துலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ட்ரிபிள் அப் கார்ஸ்ல இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபியட் புண்டோல டைனாமிக் வேரியண்ட். ஒரு டீசல் வண்டி. டீசல்ல பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு மைலேஜ் 20 கிலோமீட்டர் கொடுக்குற வண்டி. அதுவும் மெரூன் கலர்ல. இந்த வண்டி பட்ஜெட்ல இன்னைக்கு மார்க்கெட்ல யாருமே தர முடியாத ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு. வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர்லாம் அப்படியே லைவா காய்ப்பாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. கலரை பொறுத்தளவுக்கு மெரூன் கலர்ல இருக்குது. ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர், பார்க்கிங் சென்சார்ஸ், ரிவர்ஸ் கேமரா, ஃபீச்சர்ஸை பாருங்க. அவ்வளோ ஃபீச்சர்ஸ் போட்டு, ஆனால் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கம்மி. இன்னைக்கு மார்க்கெட்ல ஹெச்பேக் டீசல் வண்டி பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 2.5 லட்ச ரூபாய் நீங்க வந்து வைக்க வேண்டியிருக்கும். ஆனால் இவங்க இந்த வண்டிக்கு கேட்குற விலை 2011 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸோட இந்த டீசல் வண்டிக்கு 4 டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும். வண்டி ட்ரிபிள் அப் கார்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா செலவு இல்லாம அப்படியே வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். எதுவும் செலவுகள் இருந்தா சொல்லி கொடுத்துருவாங்க, இல்ல நீங்க நிவர்த்தி பண்ணிட்டாங்கன்னா தாராளமா நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கற விலை 2 லட்ச ரூபா மட்டும் கேட்கறாங்க. இது பிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி நம்ம ட்ரிபிள் அப் கார்ஸ்ல பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ட்ரிபிள் அப் கார்ஸ்ல பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா நிசான் மைக்ரா நிறைய பேர் கேட்டீங்க. இன்னைக்கு எக்ஸல் வேரியன்ட் வந்து அவைலபிளா வந்திருக்கு. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. ஒரு பெட்ரோல் வேரியன்ட், மைலேஜ் கிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வெஹிக்கிள். ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துருது. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க அட்டகாசமா இருக்கும். ஏசிலாம் பக்கா ஒர்க்கிங்ல தான் இருக்கும் இவங்ககிட்ட வண்டி. இந்த வண்டியை எஸ்பெஷலி சொல்லலாம் அப்படின்னா அந்த கலருக்காகவே வண்டி எடுக்கலாம். அந்த மாதிரி அப்படி நீட்டா குவாலிட்டியா இருக்கு. பேக் சைடு லுக்லாம் பாருங்களேன். வண்டி ரொம்ப நீட்டா இருக்கும். ஒரு சிட்டி டிரைவுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான கன்வீனியன்டான கார் அப்படின்னா இந்த வண்டி வந்து சொல்லலாம். 4 டயருமே நல்ல குட் கண்டிஷன் தான். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை, வண்டியுடைய மாடல் 2014 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. விலை 2,40,000 ரூபா மட்டும். அதுவும் பிக்ஸ்டு பிரைஸ்ல. நேரில் விசிட் பண்ணா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நம்ம ட்ரிபிள் அப் கார்ஸ்ல அடுத்து நம்ம பாக்குறது வேகனாருக்கு அஸ்யூஷுவல் ஈக்குவலா எனக்கு ஒரு வண்டி தேடுறீங்க அப்படின்னா இந்த மாருதி சுசுகி ஜென் எஸ்டிலோவை எடுத்துருங்க. வண்டி இந்த வண்டி கூட பட்ஜெட் கம்மியா இருந்தா கூட குவாலிட்டியில எந்த விதமான காம்ப்ரமைஸ் எதுவுமே இருக்காது. சில இடத்துல வண்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த டோரை பிடிச்சலுக்கு ஹேண்டில் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கும், சாவி போடுற வித்தியாசமா இருக்கும், டயர் ஆவரேஜா இருக்கும். அந்த மாதிரி எந்த வேலையும் இருக்காது. உள்ள இன்டீரியரை மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஃப்ரண்ட் 2 வந்துருது. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா ட்ரிபிள் அப் கார்ஸ்னா குவாலிட்டிக்கு மிஸ்ஸே ஆகாது. அந்த அளவுக்கு குவாலிட்டியா எடுத்துட்டு வருவாங்க. இப்போ நீங்க வீடியோல பாக்குற இந்த வண்டி எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்னு மட்டும் பாருங்க.
ஃப்ரண்ட் ஹெட்லைட்ல இருந்து உங்களுக்கு வீடியோலேயே அப்படி கண்ணாடி மாதிரி தெரியும். அதே மாதிரி குவாலிட்டியை உங்களால் எதிர்பார்க்கணும்னா நீங்கள் ட்ரிபிள் எஃப் கார்ஸ் தான் வரணும். 2008 மாடல் 28 வரைக்கும் எஃப்சி கரண்டாக இருக்கு. ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2028 வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு. கேட்கிற விலையே 1,55,000 மட்டும்தான். அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. இந்த ரேட்டே நேரில் வந்தா மார்க்கெட் ரேட்டை உடச்சி நல்ல பிரைஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. உங்க பேரை சொல்றோம் ப்ரோ, தமிழ் 24 கார்ஸ் பேரை சொல்றோம். நல்ல பிரைஸ் ஏதாவது ஒரு வண்டி சொல்லுங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த வண்டியை கேட்டிருந்தோம். ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த வண்டியை கொடுத்துருவோம் டாப்ல. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2014 மாடல் i20ல ஆக்டிவ் வேரியண்ட் பெட்ரோல் கார். மெயின்டெனன்ஸ் ஈஸியான வெஹிக்கிள், அதே மாதிரி மைலேஜும் நல்லா கிடைக்கும், பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். அப்படியே சைடு லுக்லாம் பாருங்க, ஸ்போர்ட்ஸ்ல ஏபிஎஸ் வேரியண்ட். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க தரமா இருக்கும். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ஏர் பேக், ஸ்டீரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்து வந்துடும். இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸுக்கு பஞ்சம் இல்லாம ஒரு பெட்ரோல் வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல கம்மி பிரைஸ்க்கு, அதுவும் 3 ஓனர் 4 ஓனர்லாம் கிடையாது, 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம வந்திருக்கோம் பெஸ்ட் பிரைஸ் வாங்கி கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பெஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அவங்க சொன்னது 3,20 சொல்லலாமா அப்படின்னப்பல, வேணாம் அதையும் கம்மி பண்ணி சொல்லுங்கன்னு கேட்டோம். வெறும் 3 லட்ச ரூபா தான் சொல்றேன்றப்பல, வெறும் 3 லட்ச ரூபாய்க்கு i20 2014 மாடல். ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. நேரில் விசிட் பண்ணா இந்த ரேட்டையும் கம்மி பண்ணி வந்து ட்ரிபிள் எஃப் கார்ஸ்ல பேசி எடுத்துக்கலாம். ஸ்விஃப்டோட மார்க்கெட்ல அதிகமா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ட்ரிபிள் எஃப் கார்ஸ்ல அந்த வேலைக்கு துளி அளவு கூட இடம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்னா நம்ம ட்ரிபிள் எஃப் கார்ஸ் சொல்லலாம். வண்டியோட ஃபுல் டீடைல் சொல்றேன் பாருங்க. மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் VDI டீசல் வண்டியில மைலேஜ் பாத்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 20க்கு மேல உங்களால எடுக்க முடியும். வண்டி எப்படி இருக்கு, இந்த மாதிரி தான் நீங்க நேர்ல பார்க்கும்போது கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். 4 டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடும். சீட் கவர்ஸ் எல்லாமே பிளாக் கலர்ல ஜம்முன்னு போட்டுக்கிறாங்க. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, ஃப்ரண்ட் சைடு வியூலாம் பாருங்க, சூப்பரா இருக்கும். இன்பில்டாவே மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துருது. இன்டீரியர்ல ஆம்பிஷன் லைட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2017 மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்க வண்டி. நீங்க வெளி மார்க்கெட்டை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம ட்ரிபிள் எஃப் கார்ஸ் வந்து வாங்க. 4,90,000 மட்டும் தான் சொல்றாங்க. அதுவும் பிக்ஸ்டு பிரைஸ்னு கேட்டா அதுவும் கிடையாது. நேர்ல வந்தா இந்த ரேட்டை இன்னும் கம்மி பண்ணி வந்து கொடுத்துலான்னு இருக்காப்ல. நிறைய பேர் கேட்கிற இட்டியாஸ் இவங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. அது பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜியோட இருக்கு. பெட்ரோலுக்கு மைலேஜ் கம்மியா கிடைக்கும் நினைச்சீங்கன்னா சிஎன்ஜி போட்டாச்சு. அதுவும் டொயோட்டா பிராண்ட்ல இன்ஜினை பத்தி சொல்லி ஆகணும். வண்டி எப்படி இருக்கு பாருங்க. வண்டி ஒயிட் கலர்ல மெரிட்டா 2017 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் 2 ஓனர் கண்டிஷன்ல. இன்னைக்கு வெளி மார்க்கெட்டோட ரேட் எல்லாம் அப்படி தவிடு பொடி ஆக்குற அளவுக்கு பட்ஜெட்டுக்கு. அதுவும் இட்டியாஸ் எப்படி இருக்கு பாருங்க. வண்டி ரிமோட் லாக் எல்லாமே வந்து வந்துருது. உள்ள இன்டீரியரை பாருங்க. இந்த மாதிரிலாம் பட்ஜெட்ல வண்டி பார்க்கணும், நல்ல நல்ல வண்டியா பார்க்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. உங்களுக்காக ட்ரிபிள் எஃப் கார்ஸோட இணைஞ்சு நல்ல நல்ல வண்டியா கொண்டு வந்துட்டே இருக்கும். இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற விலை வெளி மார்க்கெட்ல இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு 2017 மாடல் சிஎன்ஜியோட இருந்துச்சுன்னா மார்க்கெட்ல 5,000 ரூபா குறையாம சொல்லுவாங்க. குறைச்சு கொடுத்தா கூட ஒரு 10,000 20,000 கம்மி பண்ணுவாங்க. ஆனா நம்ம வந்திருக்கோம் பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா வாங்கி தராம விட மாட்டோம். யாசின் பாய்ட்ட பேசி இந்த வண்டிக்கு நம்ம அவங்க சொன்ன விலை 5 லட்ச ரூபா, அதையும் குறைங்கன்னோ 4,95,000 நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து கொடுத்துருவோம்டாப்ல. பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜியோட இருக்கு. 2017 மாடல். நேர்ல விசிட் பண்ணி பிடிச்சிருந்தா கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பாக்குற வண்டி ரெனால்ட்ல டஸ்டர் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்கிற டஸ்டர். அதுவும் இந்த வண்டியில இந்த ஃப்ரண்ட் பம்பர்லாம் வந்து யூனிக்கா இருக்கும். இந்த ஃபிட் பண்ணிருக்காங்க பாருங்க, எக்ஸ்ட்ரா அந்த ஃபாக்லாம் ஃபிட் பண்ணிருக்கேன். இந்த பம்பரோட டிசைனு இந்த வண்டியை இன்னும் யூனிக்கா காமிக்க. அதே மாதிரி ஹெட்லைட்ல அந்த டிஆர்எல் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. 2017 மாடல் 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியோட அவுட்லுக் இன்டீரியரை மட்டும் பாருங்க, ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்கு. அட்வென்ச்சர் வண்டி மாதிரி இருக்கு. உள்ள அப்படியே இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்கு. இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் அல்டிமேட்டா இருக்கும். ப்ரீவியஸ் கஸ்டமர் நல்லா சூப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் வந்துருது. டயரை காமிங்க, அப்படி டயர்லாம் பாருங்க அப்படி ஃபுல்லா இருக்கு. வண்டி எடுத்து எந்த நீடும் இல்லை, அப்படியே நீங்க வச்சு ஓட்டலாம். 17 மாடல். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை 4,30,000 மட்டும் கேட்கறாங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா 4,000 ரூபாய்க்கு மேல சொல்லிட்டு இருக்க வேண்டி நம்ம வந்திருக்கோம் இல்லையா, அதனால கம்மி பிரைஸ். வெறும் 4,30,000 சொல்றாங்க. நேர்ல விசிட் பண்ணா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். சில வண்டி ரோட்ல போகும்போதே அப்படியே அழகா இருக்கும். அந்த அழகுல மயங்கிறன்னு சொல்லுவாங்களா, இந்த வண்டி அப்படி ரோட்ல போகும்போதே அப்படியே அழகுல மயங்கிடுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட வண்டி ஃபேர்லோட் கலர்ல வண்டி வந்து இருக்குது. வண்டியுடைய மாடல் பாத்தீங்கன்னா 2013 மாடல், 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. டயர் எல்லாமே எக்கோக்மா டயர். வண்டியுடைய அவுட்லுக் எல்லாம் பாருங்க. வண்டியுடைய கலர் எஸ்பெஷலி ஒரு சூப்பரான கலர்ஸ். நான் சொன்ன மாதிரி வண்டி ரோட்ல போகும்போதே லுக்கா இருக்கும். ஏன்னா வண்டி பியானோ பிளாக், வண்டியினுடைய அந்த வீல் ட்ரம் எல்லாமே வந்து உங்களுக்கு பிளாக் கலர்ல இருக்குது. வண்டி பாடி அப்படி இந்த கலர்ல இருக்கிறதுக்கும் லுக்கு நல்லா இருக்கும். இன்டீரியர் பொறுத்தளவுக்கு அட்டகாசமா வந்து பண்ணியிருக்காங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், எஸ்ஆர்பி ஏர் பேக், உங்களுக்கு டபுள் ஏர் பேக் வந்து வந்துருது. டச் ஸ்கிரீன், ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கறால 13 மாடல் 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ரேட்டு 3,40,000 தான். வெறும் 3,40,000 இன்னைக்கு வண்டி. அதுவும் டஸ்டர், ரெனால்ட் டஸ்டர் டீசல் வண்டி எப்படி வாய்ப்பு இருக்கும்.
ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. நேரில் விசிட் பண்ணா இந்த ரேட்டை கம்மி பண்ணி பெஸ்ட் பிரைஸ் பேசி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது கருப்பை ரொம்ப வந்து குசும்புக்காரன். வண்டி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வண்டியுடைய ஃபோர்ட் எண்டவர் நிறைய பேர் கேட்குற வண்டி. அண்ணா நிக்கி பாருங்க, ஆல்ரெடி இப்போ தான் ஜஸ்ட் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே அந்த வண்டி அந்த கருப்பை ஷோல்ட் அவுட். அடுத்து எப்படியும் கருப்புல எனக்கு வண்டி வேணும்னு கேட்கறவங்களுக்கு ஃபோர்ட் எண்டவர் வண்டி சும்மா கெத்தா ஜம்முன்னு அப்படி குதிரை மாதிரி நிக்கி. வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2013 மாடலு. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஃபோர்ட் எண்டவர் 4 வீல் டிரைவோட இருக்கு. ரியர் டிஃபாகர் பேக் வைப்பரோட எனக்கு டாப் மாடலா வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. உள்ள இன்டீரியர் சீட் கவர்ஸ் ஆஃப் பாருங்க. ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும். ஆட்டோமேட்டிக் வண்டி 4 வீல் டிரைவ் வந்துடும். டபுள் ஏர் பேக் வந்துருது. டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துருது. எல்லா வீலுமே அலாவில் வந்து வந்துடும். வண்டி லுக் எப்படி இருக்கு? இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற விலை பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்டான விலை 4,90,000 மட்டும் சொல்றாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸே கிடையாது. ஃபோர்டு கம்பெனி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, அப்படி தரமா வண்டி வேணும்ப்பா, அதுவும் 4 வீல் டிரைவோட அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வண்டியை விட்டுறாதீங்க. நேரில் வந்து அந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது அப்படி கெத்தா ஒயிட் கலர்ல மாஸ்க் காட்டுற மாதிரி வண்டி வேணும்னா ரெடியா இருக்கு இந்த ஃபோர்ட் எண்டவர். வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா 2012 மாடல், ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. டாப் மாடல் XLT வேரியண்ட். வண்டியோட அவுட்லுக்கை மாற்றும் பாருங்க, தரமா இருக்கு. ஒரே ஓனர் கண்டிஷன்ல எண்டவர் தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டியை விட்டுறாதீங்க. மார்க்கெட் டிமாண்ட் விலைக்கு பெஸ்ட் பிரைஸ்க்கு. உள்ள இன்டீரியரை மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ஏர் பேக், ரூஃப் ஏசி, சீட் எல்லாமே லெதர்ல. வண்டி எப்படி இருக்கு நீங்க வீடியோல எப்படி பாக்குறீங்களோ இதே மாதிரி குவாலிட்டி வைஸ் எந்த காம்ப்ரமைஸும் தேவையில்ல. இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹைலைட்டான சூப்பரான விலை 4,90,000 மட்டும் தான் சொல்றாங்க. 12 மாடலுக்கு 2008, 7, 6 அந்த மாதிரிலாம் கிடையாது. 2012 மாடல், ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ரேட்டு 4,90,000 மட்டும். நேரில் விசிட் பண்ணா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். சஃபாரிக்கு ஃபேமஸ் யாருன்னு கேட்டா நம்ம ட்ரிபிள் கார்ஸ் தான் எல்லாரும் கையில் நிறுத்துவாங்க. அதுவும் ஸ்டோம்க்கு ஃபேமஸ்னா அவங்க தாங்க. இந்த வண்டி சஃபாரி ஸ்டோம் நெக்கி வந்து 2013 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியில ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை சொல்லியே கொடுத்துருவோம். டாப்ல என்னைக்குமே பாய் வந்து இல்ல வேலை இருக்குன்னா வேலை இருக்குன்னே சொல்லி கொடுத்துருவாப்ல. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. அதை பொறுத்து ரேட்டை இப்போ கம்மி பண்ணி தான் சொல்ல போறாங்க. நீங்க மார்க்கெட்ல 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா 3,70,000 குறையாம சொல்லுவாங்க. ஆனா ஒரு இன்ஜெக்டர் மட்டும் நாசில் அந்த சவுண்ட் மட்டும் கேட்குது. ஸோ அதனால இந்த வண்டியை கம்மியா தான் வந்து சொல்ல போறாங்க. நீங்க எடுத்து வேலை பார்க்கறதா இருந்தாலும் தாராளமா வேலை பார்த்துக்கலாம். இல்ல அதை பார்த்து தர சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டை வந்து பேசுவாங்க. ஏசி, ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும். பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ஏர் பேக் எல்லாமே வந்துருது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை பாத்தீங்கன்னா 2,90,000 மட்டும் தான் கேட்கறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. இந்த 2,90,000ங்கிறதும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சூப்பரான பிரைஸா இருக்கா? ஸோ நேரில் விசிட் பண்ணுங்க. வேலையே மற்ற டீலர் கால் பண்ணி கேளுங்க, சொல்லுவாப்ல. ரேட்டை கம்மி பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. வெறும் 2,90,000 தான் சொல்றாங்க. டாடா சஃபாரி ஸ்டோமு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்க வண்டிக்கு. கோடை விடுமுறை எல்லாம் முடிஞ்சு எப்படியும் ஸ்கூல் எல்லாமே ஓப்பன் ஆக போகுது. ஸ்கூலுக்கு யூஸ் பண்ற மாதிரி இல்ல காலேஜுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஆள் யூஸ் பண்ற, ஆனா இது வந்து ஓன் போர்டு தான். ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சொல்றேன். இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்கன்னா 2018 மாடல். டாப் கேரியர்லாம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு கேட்டரிங் சர்வீஸ் வச்சு நடத்துறவங்களுக்குலாம் சூப்பரா இருக்கும். மேல எவ்வளவு லோடு வேணா ஏத்திட்டு போகலாம். அது மட்டும் இல்லாம நிறைய இந்த பானிபூரி பிசினஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில், அதாவது திருவிழாக்கள்ல கடை போடுறவங்களுக்கு அவங்களுக்குலாம் சூப்பரா செட் ஆகும். இன்னொரு விஷயம் என்னன்னா உள்ள பாருங்க, உள்ள சீட் செட்டிங், இவ்வளவு சீட் செட்டிங் இருக்கா. ஆட்கள் நிறைய ஏத்திட்டு போறதுக்கு. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சிவகாசி சைடு, திருப்பூர் சைடு வேலைக்கு ஒரு சின்ன சின்ன கம்பெனிக்கு ஆள் ஏத்திட்டு போறதுக்கு நல்லா இருக்கும். உள்ளெல்லாம் பாருங்க, மழையில நனையாம உள்ள ஆட்களை ஏத்திட்டு போறதுக்கு சூப்பரா இருக்கும். 2018 மாடல், ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஃப்ரண்ட் சைடு வியூலாம் பாருங்க. ரேட்டு கம்மி தான். இந்த வண்டியில ஒரு ஹைலைட் என்ன, இது டாடா மேஜிக் எக்ஸ்பிரஸ். ஆனா இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாடா மேஜிக்ல இருக்க இன்ஜின், அந்த ஆக்சுவல் பாத்தீங்க அப்படின்னா சாதா இன்ஜின். அதாவது ஏன்னா டாடா மேஜிக் எக்ஸ்பிரஸ்னால நிறைய பேர் கேட்கறது சென்சார் இன்ஜினா இருக்குன்னு நினைப்பாங்க. சென்சார் இன்ஜின் கிடையாது, சாதா இன்ஜின் சொல்லியிருக்காப்ல, மாத்திருக்காங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை பாத்தீங்க அப்படின்னா 3,60,000 கேட்கறாங்க. இது பிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். 4 வீல் டிரைவோட ஒரு வண்டி தேடுறீங்களா? அதுவும் 4 வீல் டிரைவ் சூப்பரா இருக்கு. ஒர்க்கிங் இது டிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கம்மியா இருக்கு. அதனால என்னால 4 வீல் டிரைவ் வந்து காமிக்க முடியல. ஆனா 4 வீல் டிரைவ் பக்காவா ஒர்க்கிங்ல இருக்கு. மிட்சுபிஷில பஜ்ரோ. வண்டியோட மாடல் கேட்டீங்கன்னா 2013 மாடல், 2 ஓனர் கண்டிஷன்ல 4 வீல் டிரைவ் போட்டா சும்மா தரமா சுத்துதுன்னு சொல்லலாம். வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர். இந்த வண்டியோட ஹைலைட்டே இந்த நம்பர் தான். 4 டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு. மிட்சுபிஷில பஜ்ரோ ஸ்போர்ட் 6789 ஃபேன்சி நம்பரு. அப்படி ஜம்முன்னு எடுத்துட்டு வந்திருக்கோம். உள்ள இன்டீரியர் பாருங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ஏர் பேக், ஸ்டீரிங் மோட்டர், ஆடியோ கண்ட்ரோல், டச் ஸ்கிரீன் செட்டு,
4 வீல் டிரைவ் அதை அப்படியே காமிச்சிருங்க. 4 வீல் டிரைவ் எல்லாத்தையும் காமிச்சிருங்க. சீட் எல்லாமே மோட்டரைஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், டச் ஸ்கிரீன் செட் எல்லாமே இந்த வந்துருது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற விலை 2013 மாடல், 2 ஓனர். மார்க்கெட்ல 7 லட்ச ரூபாய்க்கு மேல வித்துட்டு இருக்க வண்டி வெறும் 6,10,000 ரூபாய் மட்டும். அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி நிறைய பேரோட ஃபேவரட் கார் அப்படின்னு சொல்லலாம். 7 சீட்ல மாருதி பிராண்ட்ல எர்டிகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் எப்பவுமே கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறீங்க. அதுவும் முக்கியமா டாப் அண்ட் மாடலு, அதுவும் நம்ம ட்ரிபிள் அப் கார்ஸ்ல வந்தா கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸா தானே இருக்கும். இன்னைக்கு கொடுக்க போற விலை அப்படிதான் இருக்கும். 2014 மாடல் 3 ஓனர் கண்டிஷன்ல ஒரு டீசல் வண்டி. ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர், ரிவர்ஸ் கேமரா, பேக் பம்பர், 4 டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல, ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ரூஃப் ஏசி, ஸ்டீரிங் மோட்டர், ஆடியோ கண்ட்ரோல், டபுள் ஏர் பேக், எல்லா ஃபீச்சர்ஸோட வந்துருது. வண்டியோட அப்படியே லுக் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, ஃப்ளோர் மேட், நோட்ஸ் மேட் எல்லாமே போட்டுக்கிறாங்க. 4 டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா 5.5 லட்ச ரூபா வெளியே விற்கும். 5.5 லட்ச ரூபா கூட நம்ம ஃபைனல் முடிக்கலாம்பாங்க. ஆனா இவங்க கேட்கிற விலை 5 லட்ச ரூபாய் உடச்சி 4,90,000 தான் கேட்கறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. ஒரு டீசல் வண்டி ZDI டாப் அண்ட் மாடல் வண்டிக்கு நேர்ல விசிட் பண்ணி செக் பண்ணா இன்னும் இந்த பிரைஸை கண்டிப்பா கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம். லொகேஷன் நம்ம ட்ரிபிள் அப் கார்ஸ். ஒரே ஓனர் கண்டிஷன்ல எர்டிகா தேடுறீங்களா? இன்னைக்கு நம்ம ட்ரிபிள் அப் கார்ஸ்ல அதுவும் வண்டி எப்படி பளபளன்னு ஒரு VDI ஸ்மார்ட் ஹைபிரிட் சிஸ்டத்தோட, ஸோ மைலேஜ் அந்த மாதிரி கிடைக்கிற வண்டி 2018 மாடல். 2018 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர். எல்லா வீலுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட்டான அலாய் வீல் போட்டிருக்காங்க. 4 டயருமே 80% தாராளமா சொல்லலாம். அப்படியே பேக் சைடு லுக்லாம் பாருங்க. உள்ள இன்டீரியர்லாம் அட்டகாசமா இருக்கும். ஒரு ஃபேமிலி கார். நான் ஒரு டைம் தான் கார் எடுக்க போறேன், நான் மாத்த போறது இல்லப்பா, எனக்கு மாருதி தான் வேணும் அப்படின்னா இந்த வண்டியை விட்டுறாதீங்க. வண்டியோட குவாலிட்டி வைஸ் அவ்வளோ மெரிட்டா இருக்கும். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், டபுள் ஏர் பேக், ஸ்டீரிங் மோட்டர், ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்துருது. உள்ள இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இது பண்ணிக்கலாம். 4 டயர் நல்லா குட் கண்டிஷன்ல இருக்கு. அண்ட் மிரர்ல இண்டிகேஷனுக்கான லைட்ஸ் எல்லாமே வந்துருது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை 2018 நம்பர் ஆஃப் ஓனர் 1. விலை பாத்தீங்க அப்படின்னா 7,50,000 ரூபா சொல்றாங்க. லோன் பாத்தீங்க அப்படின்னா 5 to 6 லட்ச ரூபா லோனே கிடைக்கும். அந்த லோனை நம்ம ட்ரிபிள் அப் கார்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சின்ன அமௌண்ட் கையில வச்சுட்டு நீங்க ஒரு ஆல்டோட பிரைஸை கையில வச்சுட்டு வந்தாலே இந்த எர்டிகாவை நீங்க இன்னும் கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. எர்டிகாவோட மார்க்கெட் டிமாண்டா இருக்கு, அதனால ரேட் அதிகமா இருக்கு. நீங்க நேர்ல வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம பாக்குற வண்டி மிட்சுபிஷில பஜ்ரோ 4 வீல் டிரைவோட இந்த வண்டி கொண்டு வந்திருக்காங்க. 2 ஓனர் கண்டிஷன்ல 2008 மாடல், 5 வருஷம் FC எடுத்தே தந்துருவாங்க. இன்சூரன்ஸை கரண்ட் பண்ணி தந்துருவாங்க. ஃப்ரண்ட்ல ஃபார்ச்சுனர் மிரர் எல்லாம் போட்டு பேனட்ல வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும். மிட்சுபிஷி பஜ்ரோல நீங்க எவ்வளவு சைடு நீங்க வண்டிகளை பார்த்துருக்கலாம். ஒன்ஸ் நீங்க இங்க விசிட் பண்ணி பாருங்க, வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும். ரியர்ல உங்களுக்கு வைபர் எல்லாமே வந்துருது. பேக்ல இருந்து உள்ள இன்டீரியரை பாருங்க எப்படி இருக்குன்னு. பேக்ல ஒரு டாப் சீட்டு, பேக்ல பாருங்க டிவி, ஹெட்ரெஸ்ட் டிவி வந்துருது. 4 ஹெட்ரெஸ்ட்லயுமே டிவி வந்துரும். உள்ள இன்டீரியர் மட்டும் பாருங்க, நல்லா இருக்கும். இன்டீரியரே பாத்தீங்கன்னா அவ்வளவு நீட்டா இருக்கும். வாங்க அப்படியே இன்டீரியர் பாருங்க. 4 வீல் டிரைவ் காமிச்சிருங்க. 4 வீல் டிரைவோட இருக்கு. அப்படியே உள்ள பேக் சைடு காமிச்சிருங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் பண்ணி கொடுத்து 4,60,000 மட்டும். டச் ஸ்கிரீன் செட் எல்லாமே இருக்கு. 4 வீல் டிரைவோட இருக்கு. முக்கியமா 4,60,000 மட்டும் தான். அதுவும் நெகோஷியபிள் இருக்கு. நம்ம வந்திருக்கனால இந்த பெஸ்ட் பிரைஸ் சொல்லியிருக்காங்க. நேர்ல வந்தா இன்னும் கம்மி பண்ணி அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு வண்டி முடியும். அடுத்து நம்ம ட்ரிபிள் அப் கார்ஸ்ல பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா டாட்டால டிகார் தான் பாக்குறோம். நிறைய பேரோட ஃபேவரட் கார் அப்படின்னு சொல்லலாம். மைலேஜ் தரமா எடுக்கலாம். அதுவும் டாப் அண்ட் மாடல் வண்டி இன்னைக்கு நம்ம ட்ரிபிள் அப் கார்ஸ்ல அவைலபிள் வந்திருக்கு. வண்டியோட லுக்கை மட்டும் பாருங்க, அப்படி பிரமாண்டமா இருக்கு. பட்ஜெட் நம்ம ட்ரிபிள் அப் கார்ஸ்னால என்னைக்குமே கம்மி பிரைஸ் தான். இன்னைக்கு நம்ம சொல்ல போற பிரைஸ் டீலர் கூட செட் ஆகிற மாதிரி சூப்பரான பிரைஸ்க்கு. ரியர் சைட் வியூ எல்லாமே பாருங்க, பட்டன் உள்ள இன்டீரியர் எல்லாமே லைவா பாருங்க. ஃபெதர் டச் ஓப்பன் வந்துடும். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருது. டச் ஸ்கிரீன், ஆடியோ சிஸ்டம் வந்துருது. இன்டீரியர்லாம் அவ்வளோ டாப் நாச்சா இருக்கும். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் எல்லாம் அப்படியே லைவா பாத்துருங்க. 85,000 தான் ஓடி இருக்கு. இன்டீரியர்லாம் அட்டகாசமா இருக்கு. ஸ்டீரிங் மோட்டர், ஆடியோ கண்ட்ரோல்ல இருந்து 4 டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு டாப்லயும் இந்த மிரரும் பாத்தீங்கன்னா பியானோ பிளாக் கொடுத்துருக்காங்க. அதுலயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேஷனுக்கான லைட் LEDல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. லுக் வைஸ் சம மாசா இருக்கு. 2020 நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா ஒரே ஓனர், பெட்ரோல் வண்டி. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா, விலையோட ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல் நம்பரு, அதுதான் ஹைலைட். லோக்கல் நம்பர்ல வண்டி, அதுவும் டிகார்ல கிடைக்கிறது ரேரு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை பாத்தீங்க அப்படின்னா 4,90,000 தான் மட்டும்தான். அதுவும் பிக்ஸ்டு பிரைஸ்ல. கஸ்டமர் யாரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா குயிக்கா கிளம்பி வந்துருங்க. ஏன்னா வண்டி டீலருக்கே செட் ஆகிற பிரைஸ்ல கொடுத்துருக்காங்க. நேரில் விசிட் பண்ணி குயிக்கா உடனே எடுத்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரிபிள் அப் கார்ஸ்னுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்கு, எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வண்டி உள்ளே வரதுக்கு மெயின் ரீசனே யாசினா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வண்டியை பார்த்து எடுக்கிறாங்களோ அதே மாதிரி உள்ளே கொண்டு வரதுக்கு அண்ணா இருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்து எல்லாமே தெளிவாக பார்த்து எடுத்துட்டு வந்துருக்கீங்க. என்னன்னா
எப்படி நான் ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம ஒரு இடத்துல ஒரு கஸ்டமர்கிட்ட வண்டி எடுக்கிறீங்கன்னா நீங்க என்ன மாதிரி எடுக்கிறீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஜினை பார்ப்போம். ம். இன்ஜினை பார்த்து உள்ள இன்டீரியல் பார்ப்போம். கியர் பாக்ஸ் எப்படி நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஸ்டேரிங் எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாமே பார்த்து தான் வண்டி ரெடி பண்ணி நல்ல வண்டியா இருந்தா மட்டுமே நாங்க எடுப்போம். ட்ரிபிள் அப் கார்ஸ்னாலே நல்ல வண்டி இருந்தா தான் உள்ள வரும். ஆமா, இல்ல வேற ஒரு சப்படா வண்டி அதெல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம். எடுக்கிறே கிடையாது. ஆமா, வண்டி கண்டிஷனா இருக்கணும். பார்ட்டி எங்கிட்ட இருந்து கஸ்டமர் வாங்க போகும்போது அவங்க நல்லபடியா வாங்கிட்டு போகணும். அவங்களும் நல்லா இருக்கணும். எங்களுக்கும் அதே மாதிரி ட்ரிபிள் அப் கார்ல இருந்து நல்ல பேர் வாங்கணும் எங்களுக்கு. கட்டாயம். இன்னைக்கு வரைக்குமே தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ட்ரிபிள் அப் கார்ஸ்னாலே கண்டிப்பா குவாலிட்டியா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு நம்ம பார்த்த வண்டிகள் எல்லாமே மேக்ஸிமம் அப்படிதான் நம்ம குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட் நாங்க எப்ப பார்க்கலாம்? கூடிய சீக்கிரமே பார்க்கலாம். அதிவிரைவில். அதிவிரைவில் பார்க்கலாம். ஓகே. வண்டிகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்களா? நம்ம இப்போ செட்டுக்கு வந்து 3-4 மாசத்துல எங்க 60-65 கார் போயிட்டு வெளியே போயிட்டு. நம்ம கிட்டத்தட்ட வெளியே போயிட்டு. இப்ப இன்னும் வண்டிகள் வேலைக்கு நிக்குதா? வண்டிகள் எல்லாம் உள்ள வண்டிகள் ஒன்றும் வேலைக்கு இல்ல. ஆனா இப்ப எல்லா வண்டிகளுக்கு சென்னையில இருக்கு. நாங்க சென்னையில எலெக்ஷன் டைம்ங்கனால வண்டி கொஞ்சம் எடுக்கலையா? நாங்க ஒண்ணும் எடுக்க போகல. இப்ப நாங்க வரும்போது நாங்க நல்ல வண்டியா பார்த்து எடுத்து வந்து கஸ்டமருக்கும் நல்ல மாதிரி கொடுப்போம். நாங்களும் நல்லவா எங்க பேர் எடுக்கணும். கண்டிப்பா எங்க ட்ரிபிள் அப் காரு நல்லபடியா இருக்கணும். அவ்வளவுதான். அடுத்த அப்டேட் அதிவிரைவில் வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த அப்டேட் எப்போன்னு சொல்லிட்டு நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்த அப்டேட்டும் வந்துடும். மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.